ஹாய் மகளே. ஸோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட 21ஆம் தேதி மாநாடு நடக்குது இல்லையா பாரபத்தியில. ஸோ அங்க வந்திருக்கோம். இங்க வர மக்களுக்காக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க, இது எப்படி அரேஞ்ச் பண்றது நம்ம ஃபுல்லா பார்ப்போம். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஸோ இதுதான் டிவிகே மாநாட என்ட்ரன்ஸ் வழி நண்பா. இப்போதைக்கு இதை கார் பைக்கில் அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் மாநாடு அன்றைக்கி கண்டிப்பாக அந்த வழியாக நம்ம நடந்து தான் போக முடியும். அப்போது பைக் காரில் எங்கே நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ எண்டில் சொல்லிக்க நண்பா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போதைக்கு இந்த என்ட்ரன்ஸ் நார்மலாக இருக்கலாம். ஆனால் மாநாடு அன்றைக்கி சும்மா பட்டையை கிளப்புற மாதிரி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் விஜய் சாருக்கு ஃபுல்லாக போஸ்ட் அடித்து மாயமாக வச்சுருந்தாங்க. நிஜமாகவே அங்கே அடிக்கிற காற்றுக்கு அந்த கொடி பார்க்குற சத்தத்தை கேட்கும்போது சும்மா பட்டாசு அடிக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு நண்பா வைப்பு. நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மாநாடு வேலைப்பாடுகள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஃபார்ச்சுனர் கார்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் சரியான க்ரௌடாக இருந்துச்சு. என்னடா மாநாடே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி மாநில பொதுச்செயலர் புஷி ஆனந்த் அவர்கள் மாநாடு வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கண்காணிக்க அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவரையும் நேரில் பார்த்து வீடியோ எடுத்தாச்சு. டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு எல்லாமே புஷி ஆனந்த் அவர்கள் தான். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பெருமையுமே இல்லாமல் தொண்டர்கள் எல்லா கூடயும் நின்று ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் சேஃபாக பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் நண்பா. புஷி ஆனந்த் அவர்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். சோசியல் மீடியாவில் ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை இப்போ தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேச போகிற ஸ்டேஜ் போய் பார்த்தேன் நண்பா. 200 மீட்டர் ஓடிட்டு வந்துடலாம் போல் அவ்வளோ பெரிய ஸ்டேஜாக கட்டி வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக. ரெண்டு பக்கம் யானையோடு பார்க்கும்போது ஸ்டேஜாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நண்பா. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி பேச போகிற ஸ்டேஜ். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரேம்ப் வாக் பண்ணுறது தலைவரோடது. அந்த ரேம்ப் வாக் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து தலைவர் நம்ம பார்க்கலாம். பட் இங்க இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு தலைவர் க்ளோஸா தெரிவாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடம் தலைவரை க்ளோஸ்ல பார்க்குறோம்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நாள் 2 நாளைக்கு முன்னாடி நைட்லேயே இங்கே வந்து இடம் பிடிச்சிக்கணும் போல. ஸோ காய்ஸ், இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் மாநாடு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கர்னு தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு தொண்டர்கள் நிற்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் கிரீன் மேட் ஃபுல்லாக விரிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று பார்க்கும்போது உங்கள் காலுக்கு ஒரு சேஃப்டியாகவே இருக்குது. நாங்கள் நிற்கும் போதும் நடக்கும் போதும் இந்த கிரீன் மேட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் தலைவரோட பேனர்லாம் வைக்கிறதுக்கு சாரங்காட்டுற பணி முன்மரமாக போய்கிட்டு இருந்துச்சு. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாநாட்டுக்கு வரவங்களுக்காக தெரியல, ஆனால் சுற்றி பார்க்க வரவங்க எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் தராங்க. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு காய்ஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க. மேக்ஸிமம் சுற்றி வந்தாலே கூட்டம் பயங்கரமாக வரும் போல. ஸோ தண்ணி நல்லா இருக்கு. ஸோ தண்ணி பாட்டில்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தளபதியோட லோகோவோட வந்துருச்சு. தளபதி வெற்றி கழகம்ன்ற லோகோவோடவே கொடுத்துட்டாங்க. தண்ணி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு காய்ஸ். ஸோ நம்ம நார்மல் மினரல் வாட்டர் மாதிரி தான், தண்ணியும் சூப்பராக இருக்கு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி சென்டர் வச்சிருக்காங்க. ஸோ மாநாட்டு கூட்டம் அதிகமாக வரும் இல்லையா, இப்போ கூட்ட நெரிசல் ஏதாவது ஒன்று பிரச்சனை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி வச்சிருக்காங்க. எதுவுமே இல்லையேன்னு பார்க்காதீங்க, வைப்பாங்க. கீழே கமெண்ட்ஸ் வரும், கீழே ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க மாநாட்டுக்கு வரவங்களுக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்க ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு, ஆனால் அது ஃப்ரிட்ஜ் கிடையாது, ரெஸ்ட் ரூம். ஸோ இதெல்லாமே ரெஸ்ட் ரூம் யூஸ் நம்ம பப்ளிக் யூஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ போன மாநாட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாநாட்டில் இதுவும் வச்சிருக்காங்க. ஒரு மாநாடு அப்படின்னா நீங்கள் வர பைக், கார், பஸ், வேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேஃபாக ஒரு பார்க்கிங் நிப்பாட்டினாலே அங்கே பாதி டிராஃபிக் குறைஞ்ச நண்பா. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க மாநாடுக்கு பிளான் பண்ண 500 ஏக்கரில் பாதி ஏக்கர் பார்க்கிங்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா அவ்வளோ பார்க்கிங் வசதி வச்சுருக்காங்க. ஸோ மாநாடு டைம் பிளான் பண்ணி நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி நிப்பாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வழியாக மாநாடில் மேக்ஸிமம் வீடியோலாம் கவர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்படியே மாநாடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு எத்தனை ஏக்கர் பார்க்கிங் இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரவங்க முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் கண்டிப்பாக வர வேணாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு. டிவிகே கட்சி தொண்டர்கள் தமிழ்நாட்டில் பல இடத்துலேருந்து வருவீங்க. ஸோ டைமிங்கை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாங்க, முக்கியமாக சேஃபாக வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். தளபதி ஸ்பீச்சுக்காக நீங்கள் எந்த அளவு வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.